சிங்க்லரோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜிங்ன்றது ஒரு டிசீஸ். அதாவது ஏஜிங்ன்றது ஒரு நோய். எப்படி நம்ம மற்ற நோய்களை சரி செய்ய முடியுமோ அல்லது அதை ட்ரீட் பண்ண முடியுமோ, அதே போல் நம்மளால் ஏஜிங்ன்ற ப்ராசஸையும் ட்ரீட் பண்ண முடியுன்றது தான் இவரோட கருதுகோள். சரி, இப்போ நம்மக்கிட்ட இருக்க அறிவியல் தொழில்நுட்பத்தில் எதெல்லாம் வச்சு இந்த ஏஜிங் ப்ராசஸை குறைக்கவோ இல்லை நிறுத்தவோ முடியுன்றதை பற்றி பார்ப்போம். முதல்ல ஜீன் எடிட்டிங். இந்த ஜீன் எடிட்டிங் மூலமா நம்ம உடலில் இருக்க குறைபாடு உள்ள செல்களை நம்மளால் மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி மாற்றுறதுனால நல்ல செல்கள் மட்டும்தான் உடம்புல இருக்கும். நம்ம உடம்புல நல்ல செல்கள் மட்டும்தான் இருக்குன்ற நிலைமையில் நமக்கு ஏஜிங் ப்ராசஸ்ன்றது நடக்காது. க்ரையானிக் ஃப்ரீஸ். இந்த வழிமுறையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம இறந்துட்டோம், நம்ம உடலை ரொம்ப அல்ட்ரா கோல்டான டெம்பரேச்சர்ஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்படி ஸ்டோர் பண்ணப்பட்ட உடலை ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ஆண்டு காலத்தில் ஒரு 100 வருஷம் கழிச்சோ 200 வருஷம் கழிச்சோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறமா அவங்க நம்மளை ஏதோ ஒரு வகையில் உயிர் தழ வைப்பாங்க அப்படின்னு நம்பி க்ரையோ ஃப்ரீஸ் பண்ண உடம்புகளை சேமித்து வைக்கிறாங்க.